Hi friends, welcome to weekly videos. நான் உங்க சுபஸ்ரீ பேசுகிறேன். இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான பச்சை பயிறு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிஷ் பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 250 கிராம் பச்சை பயிறு எடுத்திருக்கோம். இது நைட் ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சேர்த்தே செய்கிறதுனால நிறைய எடுத்திருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நைட்டு ஊற வைக்கணும். டின்னருக்கு வேணும் அப்படின்னா காலையில் ஊற வச்சா போதும். இந்த பயிரை இப்போது வேக வச்சு எடுத்துக்கலாம். பச்சை பயிரை வேக வச்சு ஃபில்டர் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. நெய் விட்டுக்கலாம். நெய் ஹீட் ஆகிடுச்சு. மிளகு, கிராம்பு, காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய் இது ரெண்டையும் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பாதி பச்சை பயிரை அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்ச பச்சை பருப்பை சேர்த்துக்கலாம். குருமா நல்லா கொதிச்சிடுச்சு. அரைக்காமல் வச்சுருந்த பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். டேஸ்டியான பச்சை பயிறு குருமா ரெடி. இது சப்பாத்தி, பூரி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பயிரில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்க ஹெல்ப் பண்ணுது. ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. பச்சை பயிறு புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் தடுக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.